ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்துக்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 19-20. எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிடமாய் இருப்பவர்கள் யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்திலே நீங்கள் அல்லவோ அப்படி இருப்பீர்கள். நீங்களே எங்களுக்கு மகிமையும் சந்தோஷமாய் இருக்கிறீர்கள். யார் மகிழ்ச்சியின் கிரீடத்தை பெற்றுக்கொள்வார்கள் என்று சொன்னால், ஆத்தும ஆதாயத்தை செய்கிறவர்கள் மகிழ்ச்சியின் கிரீடத்தை பெற்றுக்கொள்வார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழ்ந்து அவரை சார்ந்து கொண்டு நாம் இருக்கிற காலத்தில் அவரை நம்பி நாம் வாழுகிற ஒவ்வொரு நாட்களும் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறவர்களுக்கு மகிழ்ச்சியின் கிரீடத்தை கற்றுக் கொடுப்பதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். மகிழ்ச்சியின் கிரீடம் கண்டிப்பாக ஆண்டவரை அறிந்து ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து சபைக்கு போய் நம் வெறுங்கையோடு ஆண்டவருடைய சன்னிதானத்தில் காணப்படக்கூடாது. நாம் ரட்சிக்கப்பட்டது போல தேசத்தில் ரட்சிக்கப்படாது இருக்கிற ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து இயேசுவின் அன்பை சொல்லி இயேசுவை போல வாழ்ந்து சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொண்டு ஆண்டவர் வரும்போது எடுத்துக்கொள்ளப்பட்டு ஆண்டுடைய சந்நிதியில் காணப்படுகிற நாம் திரளான ஆத்துமாக்களை கொண்டு போய் சேர்க்கும்போது அவர்களுக்கு மகிழ்ச்சியின் கிரீடத்தை கற்றுக் கொடுப்பதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒருவனுக்கு 5 தாலந்தும் ஒருவனுக்கு 2 தாலந்தும் ஒருவனுக்கு 1 தாலந்தும் கொடுக்கப்பட்டது. அந்த தாளந்துகளை பயன்படுத்தி நாம் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த வேண்டும். 5 தாலந்து வாங்கினவன் அதை 10 மாற்றினான். 2 வாங்கினவன் 4 மாற்றினான். 1 தாளந்தை வாங்கினவன் பூமியில் புதைத்து போட்டான். தேவ பிள்ளைகளே, எல்லா மனுஷருக்குள்ள ஒரு தாளந்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு கிஃப்ட் கண்டிப்பாக எல்லா மனுஷருக்குள்ள இருக்கும். அந்த தாளந்தை வைத்து கொண்டு கர்த்தருக்காக பணி செய்து ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய வேண்டும். நாம் ரட்சிக்கப்பட்டது அநேகரை ரட்சிப்புக்களை நடத்த முடியாது ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டது அநேகரை கர்த்தர் பக்கம் இழுத்து கொண்டு வருவதற்காகத்தான். பேதுருவை கர்த்தர் தெரிந்து கொண்டது மனுஷரை பிடிப்பதற்காக தான் கர்த்தர் தெரிந்து கொண்டார். அவன் வலையை கடலில் போட்டு மீனை பிடிப்பதற்கு அல்ல, இது முதல் மனுஷரை பிடிப்பதற்காக தான் கர்த்தர் பேதுருவை தெரிந்து கொண்டார். அதுபோல நம்மை குறித்த ஒரு நோக்கத்தையும் திட்டத்தையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். நாம் வாழுகிற ஒவ்வொரு நாளும் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய வேண்டும். தனித்தனி மனிதர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து எப்படியாகிலும் ஒரு சில ஆத்துமாக்களையாவது ஆதாயப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று தனித்தனி மனிதர்களுக்காக விவரித்து சொன்ன அப்போஸ்தலராகிய பவுலை போல நாம் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்து பரலோகத்தில் கொண்டு வந்து சேர்க்கிற பிள்ளைகளாய் காணப்படுவோம் என்று சொன்னால் அவர்களுக்கு மகிழ்ச்சியின் கிரீடத்தை கற்றுக் கொடுப்பதற்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய சன்னிதானத்தில் காணப்படுகிற நாம் சீக்கிரம் வரப்போகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவர் சமூகத்தில் நாம் இருக்கும்போது வெறும் கையோடு கூட இருப்போம் என்று சொன்னால் வெட்கப்பட்டு போவோம். ஆகிய நமக்கு கொடுக்கப்பட்ட உயர்வுகள், நமக்கு கொடுக்கப்பட்ட பணம், உறவுகள், சபை, ஊழியம் எல்லாம் எதற்கு என்று சொன்னால் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொண்டு பரலோகத்துக்கு போய் ஆண்டுடைய வருகையில் ஒரு கூட்ட ஜனங்களை நான் கர்த்தருக்காக ஆதாயப்படுத்தினேன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் நிற்கிற பிள்ளைகளுக்கு நிச்சயமாகவே கர்த்தர் மகிழ்ச்சியின் கிரீடத்தை சூட்டி நம்மை அலங்கரிப்பதற்கு அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆகவே இந்த கடைசி நாட்களையும் காலங்களையும் வீணடித்து விடாதபடி வாழுகிற ஒவ்வொரு நாளும் நமக்கு கொடுக்கப்பட்ட ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொண்டு வருகையில் காணப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள அன்பின் பரலோக பிதாவே, அப்பா பிதாவே, இயேசு நாமத்தில் மண்டை வருகிறோம். இந்த நாளிலும் இந்த வார்த்தையின் மூலமாய் தகப்பனை மகிழ்ச்சியின் கிரீடமாய் இருப்பவர்கள் யார், மகிழ்ச்சியின் கிரீடத்தை பெற்றுக்கொள்கிறவர்கள் யார் என்று சொல்லி தகப்பனை ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிற பிள்ளைகளாய் நாங்கள் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நான் வாழ்கிற ஒவ்வொரு நாளும் நாட்களையும் காலங்களை வீணடித்து விடாதபடி எங்களுக்கு கொடுக்கப்படுற சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி ஆண்டவர் எப்படியாவது ஒரு சில ஆத்துமாக்களையாவது உங்களுடைய வருகையில் ஆண்டு எடுத்துக்கொள்ளப்பட்டு என்னுடைய கணக்கில் எங்களுடைய கணக்கில் நான் இவ்வளோ பேர் ஆத்துமாக்களை சுவிசேஷம் அறிவித்தேன், இவ்வளோ பேருக்கு இயேசுவை குறித்து சொன்னேன் என்று சொல்லி ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொண்டு உங்களுடைய வருகையில் பரலோக ராஜ்யத்தில் காணப்படும் போது ஒரு திரள் கூட்டங்களை கொண்டு வந்து உங்களுடைய நாமத்துக்கு மகிமையாக செயல்பட கர்த்தர்களுக்கு உதவி செய்யுங்க. இதுவரைக்கும் அப்படிப்பட்ட ஆதாயத்தை செய்யாமல் இருப்போம் என்று சொன்னால் இனி வரப்போகிற நாட்களில் செய்ய கிருபை தாருங்க. ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.